அரசு பள்ளிகளில் கணினி பயிற்றுநர்களுக்கு ஊதியம் வழங்காத நிர்வாக திறனற்ற அரசு பலரையும் வஞ்சித்து வருகிறது. இது குறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்ற நிலையை மாற்றி ஒட்டுமொத்த உலகையும் உள்ளங்கைக்குள் அடக்கியுள்ளது இன்றைய கணினி அறிவியலின் வளர்ச்சி. இதை கருத்தில் கொண்டு கடந்த அதிமுக ஆட்சிக் காலங்களில் மாணவர்களின் நலன் கருதி விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய திறனற்ற திமுக அரசு மாணவ மாணவிகளின் கணினி அறிவியல் கனவுகளை சிதைக்கும் விதமான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுவது மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்காமல் AI எனப்படும் ஆய்வக பயிற்றுனர் என்ற பதவியை நியமித்து அவர்கள் மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்காமல் பள்ளிகளில் உள்ள டேட்டா என்ட்ரி வேலைகளை மட்டுமே செய்து வரும் அவல நிலை உள்ளது. அவர்களுக்கும் உரிய சம்பளத்தை வழங்காமல் பாழாய்ப்போன பள்ளி கல்வித்துறை காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அரசு பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களை அமைக்க கேரள அரசு நிறுவனத்துடன் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒப்பந்தம் செய்ததன் மூலம் தன் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இந்த திறனற்ற திராவிட மாடல். அவ்வாறு அமைக்கப்பட்ட ஆய்வகங்களில் தற்போது வரை இணையதள வசதியே ஏற்படுத்தாமல் கணினி பாடம் பயிற்றுவிப்பதும் விளம்பர ஸ்டாலின் அரசின் கைவந்த கலைதான். எனவே வெற்று விளம்பரங்களாலும் பொய் வாக்குறுதிகளாலும் 4 ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றியது போதும். அரசு பள்ளிகளில் கணினி ஆய்வகங்களை முறையாக கட்டமைத்து மாணவர்களின் எதிர்கால நலன் பேண வேண்டும். ஆய்வக பயிற்றுநர்களுக்கு சம்பளத்தை முறையாக விரைந்து வழங்க வேண்டும். தகுதியான கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்களை பணியமர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் விரைவில் ஸ்டாலினுக்கே பாடம் சொல்லித் தருவோம் என்றும் தங்கள் கொந்தளிப்பை வெளிப்படுத்துகின்றனர் கணினி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக VM மதுபாலாஜி.